நம்ம வெயிட் லாஸ் எபிசோடு 46. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் நேரமே போகணும். அதனால் 6 மணிக்கெலாம் ஜிம்முக்கு பூந்துட்டு 2 மணி நேரம் 8 மணி வரைக்கும் ஹெவியான ஒர்க் அவுட்டு. இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்டுனா செஸ்ட்டு ட்ரைசப்பு 2 மணி நேரம் ஹெவியான ஒர்க் அவுட்டு. இப்போ அடிக்கிற வெயிலில் சீக்கிரமாக டயர்டாயிடுறேன். அதனால் எலக்ட்ரோலைட் கூட கொஞ்சம் கிரியேட்டின் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். கொஞ்சம் பூஸ்டிக்காச்சு. அப்புறம் நந்தினி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம், அதாவது நந்தினி தயிர். இதை வச்சு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளுக்கு. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட் நம்ம ப்ரோட்டீன் ஷேக்கு. இந்த ப்ரோட்டீன் ஷேக்கை குடித்ததுக்கப்புறம் குக்கிங்கில் இறங்கிடுவேன். இன்றைக்கி அண்ணன் முக்கியமான இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது முட்டை உரிப்பது எப்படி. யாருக்காச்சும் டவுட்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. சூப்பராக முட்டை உரிக்கலாம். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கதைக்கு வருவோம். நம்ம வழக்கமாக செய்கிற சோம்பேறி சிக்கன் தான். அது கூட நம்ம நந்தினி தயிர், 100 கிராம் சாப்பாடு, வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி போட்டு சிக்கன் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வரும் போகிற ஒரு சுகம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் கேப் வந்துருச்சு. இன்றைக்கி வியாழக்கிழமையில் பாபாவை பார்க்காம எப்படி ஆஃபீஸ் போகிறது. சாய்பாபா கோயில் கிளம்பியாச்சு. இந்த சாய்பாபா எப்படி இருப்பார்னா, ஷீரடியில் எப்படி அந்த கோயில் இருக்கும் அதே மாதிரி கட்டியிருக்காங்க. சாய்பாபா சிலையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்புறம் நம்ம மத்தியானம் அதே தான் சாப்பாடு, சிக்கனு, வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தேன். அதை நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஆஃபீஸில் இன்றைக்கி ஹெவியான வேலை. ஏன்னா கூட ஒர்க் பண்ணுற பையனுக்கு கல்யாணத்து ஊருக்கு போயிட்டான். அவன் வரைக்கும் சேர்த்து நான் தான் பார்க்கணும். இன்றைக்கி நைட் என்ன கதை, ஆஃபீஸ்க்கு ஜெயின்ட்லாம் வந்திருந்தாங்க. சரி இங்கே தங்கிக்கிறனாங்க. நானும் அலோவ் பண்ணிட்டேன். ஆனால் பார்க்குறக்கே பயமாக இருக்குது.